மேலே தள்ளுங்க, மேலே தள்ளுங்க. இந்த சட்டிவானம் செய்கிறதெல்லாம் பார்த்து நமக்கு என்ன வரப்போகுது? எப்பா இவங்களும் மனுஷங்க தாப்பா, அவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டோம். ஒரு சட்டிவானம் செய்கிறது ஈஸி கிடையாது. போய் நாள் நைட்டே வந்து மண்ணுகளை எல்லாத்தையும் போட்டு குழச்சி ஈரப்பதமாக வச்சுருந்து மறுநாள் காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு இந்த மாதிரி சக்கரத்துக்கு மேலே அந்த மண்ணுகளை போட்டு ஒரு பானை செய்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடியே அவ்வளோ உழைப்பு கிடக்குது, அவங்களுடைய உழைப்பு. இன்றைக்கி ஒருத்தரை பார்த்தேன், சரி இது மாதிரி வீடியோக்களை எடுத்து போட்டு விடுவேன், இவங்களும் மனசு சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுனால தான் எடுத்து போட்டு விட்டேன். ஒரு சட்டிவானம் செய்கிறாரு பாருங்கள். அடடா, அந்த வாப்பாடு செய்கிறாரு பாருங்கள், வாப்பாடு அம்சமாக செய்கிறார். இவருக்கு ஒரு 50 வருஷம் அனுபவம் இந்த தொழிலில். அவர்கிட்ட பேசும்போது தான் சொன்னார். அப்போ இது மாதிரி எத்தனை மண்பாண்ட கலைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணுமாப்பா. இந்த சட்டிவானம் செஞ்சுட்டாரப்பா, இப்போ அதை ஃபினிஷிங் பண்ணி ஒரு அப்படியே எடுப்பார் பாருங்க, அம்சம்ப்பா. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்து சொல்லுங்கப்பா, லைக் போடுங்கப்பா. நல்லா இருக்கட்டும், அவங்க மனசு சந்தோஷப்படட்டும். அப்படி தூக்கு அழகாக தூக்கிட்டார் பாருங்க.